சில்மியா, ஹம்தா எல்லாம் மேய்க்கிறீங்களா? ஸ்டார்ட் பண்ணோம். இப்ப வந்து எடிபிள் மோஸ் செய்ய போறோம். எடிபிள் மோஸ் ஃபர்ஸ்ட்ல எடிபிள் மோஸ்ட் இன்கிரீடியன்ட்ஸ் எனக்கு டக்குன்னு ரீட் பண்ணுங்க. ஒரு எக், 12 கிராம் ஐசிங் சுகர், 25 கிராம் மாவு, 2 டேபிள் ஸ்பூன் குளுக்கோஸ் சிரப், 1 டீஸ்பூன் வெனிலா கலரிங். ஓகே. ஒன் எக் போடுறோம். அந்த எக்குக்கே வெனிலா போட்டுக்கோங்க. வெனிலா 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. 12 கிராம் ஐசிங் சுகர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லா வரும். ஸ்கேல் பண்ணிட்டா ஐசிங் சுகரையும் போட்டு பீட் பண்ணுங்க. எக்குக்கு 12 கிராம்னா வந்து இந்த 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல் போடுறேன். ஃபுல்லாண்டா நான் தலை வெட்டி போட சொல்லுவேன், அப்படி இல்லாம கோன் மாதிரி எடுங்க. ஓகே, இந்தா போட்டாச்சு. ரெண்டும் பீட் பண்ணுங்க நல்லா. ஃபர்ஸ்ட்ல லைன் கிளியர் இல்லைன்னு எனக்கு சொல்லுங்க.
இது பாருங்க, இது மாதிரி நல்ல நுர வந்தோடனே ஸ்டாப் பண்ணுங்க. எக்க 25 கிராம் ஃப்ளா எடுத்துக்கிறேன். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் அதுக்கே போட்டுக்கோங்க. குளுக்கோஸ் சிரப் தந்துக்கிறேன் தானே. எஸ்எஸ்எல் குளுக்கோஸ் சிரப் தந்துக்கிறேன் தானே. 2 டேபிள் ஸ்பூன் மிஸ் தந்திருக்கீங்க. தந்திக்கிறேன். குளுக்கோஸ் சிரப் எடுக்க போகல வாட்டர்ல டூ டேபிள் ஸ்பூன் போடணும். ஸ்பூன் வந்து நல்லா வாட்டர்ல டிப் பண்ணி எடுங்க, இல்லாட்டி ஸ்டிக்கி. அதே மாதிரி எக் மிக்சர்ல போட்டு பீட் பண்ணுங்க. மிஸ் இந்த ஸ்கேல்ல என்ன வச்சிருக்கீங்க? ஸ்கேல்ல வச்சுக்கிறேன். 25 கிராம் ஃப்ளாவும் இந்த பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன் போட்டேன். இப்ப நீங்க மெஷர்மெண்ட்ல பேக்கிங் பவுடர் போடலீங்க. பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், 25 கிராம் ஃப்ளா வந்து 2 டேபிள் ஸ்பூன் நல்லா நிறச்சி. கிளியரா? விளங்கல மேடம். 25 கிராம் ஃப்ளா என்று சொல்ற வந்து இந்த சின்ன குவான்டிட்டி 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ளா. அதுக்கு பேக்கிங் பவுடர் எவ்வளவு போட்ட? குளுக்கோஸ் சிரப்பையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃப்ளாவை சலிச்சு சேர்த்துக்கோங்க. மேடம் அதுக்கு பேக்கிங் பவுடர் எவ்வளவு போட்ட? 1 டீஸ்பூன் 1 டீஸ்பூன் தந்தேன். ஒன் டைம் சலிச்சு சேர்த்துக்கோங்க. மொசன் சேர்க்கிறவங்க எல்லாத்துக்கும் தெரியுமா மொசன் என்னாண்டு? ஓவரா மிக்ஸ் பண்ண தேவையில்ல, ஃப்ளா மிக்ஸ் ஆகினா போதும். மொசுண்டா என்ன? மொசுண்டா வந்து பாசி. பாசி இப்ப நாங்க சி தீம்ல கேக் கொண்டு செய்யறேன்னு சொன்னா கடல் பாசி எல்லாம் கலர் கலரா ஆயிக்குமே. சி தீம், ஃபாரஸ்ட் தீம் கேக்ஸ் வரக்குள்ள பாசி செய்யணும். நாங்க எடிபிள் பாசி, சாப்பிடலுமான பாசி. கடல் பாசி இப்ப எங்களுக்கு வந்து வேண்டிய கலர் எங்கட சாய்ஸ் தான். கிரீன் போடவும் மேலும் மொஸ் கிரீன் போடலும். நான் இன்னைக்கு 2 கலர்ஸ்ல மொஸ் செஞ்சு காட்ட போறேன்.
ஃபாரஸ்ட்ல வந்து டார்க் கலர் பாசி தானே இருக்கும். அப்ப டார்க் கலர்னா மொஸ் கிரீன் எடுங்க. இந்த நல்ல கார்டன் ஒன்று செய்ய போறீங்கன்னா ஆப்பிள் கிரீன் எடுங்க. அப்படி செலக்ட் பண்ணிக்கோங்க. இது கேக் ஸ்பாஞ்ச் மாதிரி தான், கொஞ்சம் ஸ்வீட்லெஸ். நான் வந்து ஆப்பிள் கிரீன் போடுறேன். இது வந்து ஆன்டிக் ரோஸ். பேக் பண்ணுங்க 20 minutes, 15 to 20 minutes, 180 degree. டூத் பிக் கொண்டு இன்சர்ட் பண்ணி பாருங்க, பேக் ஆகிட்டு எடுத்துடுங்க. இன்னைக்கு இதுல போடுறேன். டவுட் ஆன்சர் இருக்கின்ற கேளுங்க. மிஸ் எத்தனை நிமிஷம் சொன்னீங்க? விளங்கலுமா? எத்தனை நிமிஷம் மிஸ் சொன்னீங்க? 15 to 20 minutes. 15 to 20 minutes. பேக் ஆகில்லாட்டி நம்ம 5 minutes கூட பிரச்சனை இல்லை. இது மிச்சமே யூஸ் ஆகிற வந்து பர்த்டே கேக்ஸ்க்கு தான். பர்த்டே கேக்ஸ் தீம் வைஸ் தானே போறேன். அதான் சொல்லுது, நான் மியூட் பண்றேன்.
ஸ்டூடெண்ட்ஸ் மொஸ் எல்லாத்தையும் போட்டுட்டேன் அவன்ல. இது வந்து ட்ரே கீழே வைக்கணும் இல்ல, கீழேக்கு மேல ஒரு லைன் இருக்குது, அந்த லைன்ல வச்சா சரி. இப்போ வந்து நாங்க வந்து டமிக்கு ரிஜிஃபார்ம் டமி ஒன்றுக்கு எப்படி ஃபொண்டன் கவர் பண்றேன்னு சொல்லி தர போறேன். ஃபொண்டன் வந்து மார்பிள் எஃபெக்ட் சொல்ற மார்பிள் மாதிரி டபுள் கலர் மிக்ஸ் பண்ணி ஃபொண்டன் எப்படி மிக்ஸ் பண்றேன்னு சொல்லி தரேன். எல்லாத்துக்கும் தெரியும் தானே ஃபொண்டன் ரோல் பண்றதுக்கு கார்ன்ஃபிளவரும் ஐசிங் சுகரும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கவுண்டர் டாப் சரி இந்த மெட்டோன் சரி கிளீனா போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஃபொண்டனுக்கு நான் ஃபொண்டன் பிணைஞ்சு வச்சுக்கிறேன் 2 கலர்ஸ்ல பிணைஞ்சு வச்சு ஃபொண்டன் கொஞ்சம் ஹார்ட் மாதிரி இருக்குன்னு சொன்னா டேபிளுக்கு போட்டு நல்லா நீட் பண்ணுங்க. எங்களுக்கு இந்த டமிக்கு பேஸ்ட் பண்றதுக்கு எடிபிள் க்ளூ வேணும். எடிபிள் க்ளூ வந்து நான் இந்த போட்டிக்கிறேன், உங்களுக்கு தந்திக்கிறேன் எல்லாத்துக்கும். தான் பாருங்க ஹார்ட் இது நான் நீட் பண்றேன். இந்த பாமை யூஸ் பண்ணுங்க, ப்ரெஸ் பண்ணி இப்படி இழுங்க கொண்டுன. இழுக்க சாஃப்ட் ஆகும். இப்படி இழுங்க. நல்லா நீட் பண்ணுங்க. green color studio. Yes, green color. Knife only. Green color, that's it. Knife. Neat பண்ணிக்கோங்க நல்லா. No, not that big. Small one. நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சு ஃபொண்டன் எடுத்தாலும் இப்படி நல்லா நீட் பண்ணணும். நீட் பண்ணக்குள்ள அப்படி சாஃப்ட் ஆகும். எஸ் கீப். நோ நீட். நீட் பண்ணிட்டு சின்ன பவுல்ஸா எடுத்துக்கோங்க. சேம் சைஸ் தேவையில்ல. கிளியர் இல்லாட்டி சொல்லுங்க ஸ்டூடெண்ட்ஸ். பவுல்ஸ் எடுத்து நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்ட்ரக் ஆகுது. இப்ப சரியா பாருங்க. இப்படி ஃபொண்டன் ஒரு துண்டா எடுத்து ரோல் பண்ணிக்கோங்க ஒரே ஹைட்டுக்கு. எல்லாம் சேம் சைஸ் இருக்கணும் இல்ல. குயிக்கா செய்யணும் ஃபொண்டன் காய முத. One, two, three, four, five, six. 6 நாங்க ரோல் பண்ணினோம்டா ஒயிட்ல.
எடுத்துக்கிற நாங்க என்ன கலர் மிக்சிங்ல அதுலயும் சிக்ஸ் பால்ஸ் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நீட் பண்ணிக்கோங்க. ஓகே, 6 பால்ஸ் எடுத்தாச்சு. இந்த fondant full டோ இப்படி நீட் பண்ண இல்லாட்டி இந்த இப்படி இப்படி சின்ன சின்ன டோ பிச்சு கொண்டு நீட் பண்ணுங்க. fondant சரியா செஞ்சு கொண்டீங்கன்னா இப்படி ஃபிளெக்சிபிளா செஞ்சு கொள்ளு. சார் fondant ட்ரை பண்ணினீங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? தேர்ட் பேட்ச்ல செகண்ட் பேட்ச்ல யார் சரி ட்ரை பண்ணிக்கிறீங்களா? சரியா ஸ்டூடெண்ட்ஸ், விளங்குதா? இப்ப வந்து 1 by 1 இப்படி வைங்க. 3 ஷேட் எடுக்கவும் மேலும் நாங்க ஒன்றை செஞ்ச மாதிரி 3 ஷேட் எடுக்கவும் மேலும் எங்களுக்கு. விளங்குதா ஸ்டூடெண்ட்ஸ்? விளங்குதா? இப்ப இது இப்படியே ரோல் பண்ணும். ஸ்டூடெண்ட்ஸ் லைன் கிளியர் இல்லாட்டி எனக்கு சொல்லுங்க. ரோல் பண்ணிட்டு இப்படியே எடுங்க. பிரஸ் பண்ணு. இப்படியே வச்சு இப்ப ரோல் பண்ணு. மிக்ஸ் ஆகில்லாட்டி ஜாயின் பண்ணிடுவோம். நல்லா ஜாயின் பண்ணிட்டு நான் சின்ன பீஸ் ஒன்று எடுக்கிறேன் மேல பேஸ்ட் பண்றதுக்கு. அப்புறம் நல்லா கவர் பண்ணுவீங்க. இது பாருங்க, டஸ்ட் பண்ணிக்கோங்க.
மார்பிள் எஃபெக்ட் விளங்குதா? செகண்ட் பேட்சுக்குண்டா இந்த செஷன் முடிஞ்சு தேர்ட் பேட்சுக்கு தான் நின்று கேக்குது. இந்த வித்துக்கு எடுத்துக்கோங்க, மிச்சம் தின்னாக்க போவானா. சுண்டன் ஒழுங்கா வந்தா இது பாருங்க உடையாது. கிளியரா வரும். இப்ப வந்து நாங்க டமிக்கு எடிபிள் க்ளூ அப்ளை பண்ணி தான் நாங்க கொண்டனை பேஸ்ட் பண்ணிக்கொள்ளணும். அதுக்கு எஜ்ஜை திருப்பி அதுற அளவுக்கு கட் பண்ணி கட் பண்ணிக்கொண்டு மேல ஃபுல்லா எடிபிள் க்ளூ அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணி கொண்டனை அதே மாதிரி சர்க்கிள்க்கும் ஃபுல்லா கம் அப்ளை பண்ணி கொண்டனை போட்டுக்கோங்க. நாங்க இப்ப ரோல் பண்ணுவோம். கொண்டை மிக்ஸ் ஆகிலாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நான் 2 ஷேட் தானே எடுத்தேன் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு 3 ஷேட்ஸ் எடுக்கவும் மேலும். லைட்டர், டார்க்கா, ஒயிட் மஸ்ட். அப்பதான் அந்த மார்பிள் எஃபெக்ட் வரும். 3 கலர்ஸ்க்கு போவோம் மேலும். இப்ப நான் ஃபுல்லா ரோல் பண்ணிக்கொண்டு ஃபோண்டன் கவர் பண்ணினோமே, எல்லாத்துக்கும் தெரியும் தானே, அது மாதிரி கவர் பண்ணி போடும். ஸ்டூடெண்ட்ஸ் டவுட் என்ன சார் இருந்தா கேளுங்க. நல்லா பிரஸ் பண்ணி ரோல் பண்ணுங்க. ஃபோண்டன் ரோல் பண்ண போதும். ஸ்டூடெண்ட்ஸ் மார்பிள் எஃபெக்ட் விளங்குதான்னு பாருங்க. ஓ மிஸ் விளங்குது. நான் இப்படித்தான் மார்பிள் எஃபெக்ட் எடுக்கிறேன். பாருங்க எங்களோட ஃபோண்டன்ல ஒரு கிராக் இல்ல. சரியா? இப்படித்தான் ஸ்மூத்தா இருக்கணும் ஃபோண்டன் உங்களுடைய.
மிஸ் ஷாப்லயும் ஃபவுண்டன் இருக்கு, ரெடிமேட் ஃபவுண்டன். அது நல்லமா? ரெடிமேட் கொண்டு நிக்குது சரியான எக்ஸ்பென்சிவ், உங்களுக்கு ஆர்டர் செய்ய கஷ்டம். ரெடிமேட் கொண்டு நிக்குது 200 கிராமே 900 500 சம்திங் வரும். ஏன்னா எனக்கு இந்த பிரைஸ் தெரியா. இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் இதுல எல்லாம் 4th பேட்ச்ல கேட்டீங்க. இப்ப இந்த பீசஸ் எல்லாம் வேஸ்ட் பண்ணி இதை வச்சு நல்லா உங்களுக்கு நேம்ஸ் எல்லாம் கட் பண்ணேன். ஃபுல்லா கம் அப்ளை பண்றேன். ஃபுல்லாவே அப்ளை பண்ண, இல்லாட்டி ஃபவுண்டன் கலரை பார்க்கும். மிஸ் இப்ப கேக்குக்கு செய்யறேன்னு சொன்னா என்ன மாதிரி? கேக்குக்கு நாங்க கவர் பண்ணோம் தானே. ஓம் இது இப்போ எடிபிள் க்ளூ எட் பண்ணும் போது க்ரம் கோட் பண்ணித்தானே எட் பண்ணணும். க்ரம் கோட் பண்ணி இன்னும் ஐசிங் 2வது லேயர் போட்டு தானே ஆட் பண்ணோம். நினைவில்லையா? க்ரம் கோட்லயே உங்களோட கேக் வந்து நீட்டா இருக்குதுண்டா கொண்டா நீட்டா இருக்கும். இல்லாட்டி ஐசிங் போட்டு ஸ்க்ரப் பண்ணி அதுக்கு பிறகு அது ஃப்ரீசர்ல வச்சு இந்த ஃப்ரிட்ஜ்ல வச்சு அதுக்கு பிறகு ஃபவுண்டன் கவர் பண்ணணும். பாருங்க. இந்த பெல் அடிச்சிட்டு மொஸ்ட காலைக்கு மெம்பர்ஸ் பேக்காவில்ல. இந்த 10 மினிட்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸ்டிக்கி ஆயிக்குது. இந்த 10 மினிட்ஸ் கொடுத்துக்கிறேன். நீங்க நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல உங்களோட சிலபஸ் எல்லாம் கவர் பண்ணி நெக்ஸ்ட் கிளாஸ் உங்களோட கிளாஸஸ் முடியுது. இந்த நான் கிளியரா சொல்லித்தாரேன். இந்த 2 டயர் ஒன்று எப்படி பண்ற அதெல்லாம் உங்களுக்கு இந்த பாருங்க. இந்த ஃபவுண்டன் ஜாயின் பண்ண பேஸ் ஸ்மூத்தர் எடுத்து நல்லா ப்ரெஸ் பண்ணி ஸ்மூத் பண்ணுங்க. அது ஜாயிண்ட் ஆகும். இந்த பாருங்க என்னோட கீழே துண்டு எவ்வளவு நீட் ஆயிக்குது. இப்ப வந்து நான் உங்களுக்கு ஷார்ப் எஜஸ் சொல்லி தந்தனே, இது இப்படி கட் பண்ணி எடுக்கவும் மேலும் இன்னொரு டிசைன் சீக்கிர இந்த கையால டிசைன்ஸ் வந்து போடலும். கையால இப்படி பிச்சு பிச்சு எடுக்கலும்.
நான் இது உங்களுக்கு 2 டயர் உங்களுக்கு டிசைன் ஒன்று செய்யறனால இந்த டிசைன் செய்றேன். இந்த ஷார்ப் எட்ஜஸ் சொல்லி தந்து தான் நினைக்கிறேன். இந்த டிசைன் தேவையில்லாட்டி கட் பண்ணி ஷார்ப் எட்ஜஸ் எடுத்துக்கோங்க. இதுக்கு அப்படியே அவுட்லைன் கோல்டு கொடுக்கலுமே எங்களுக்கு. ஜாயிண்ட் கம் கொஞ்சம் போட்டு நீங்க கிளாஸ்ல ஜாயின் பண்ணியாச்சு. இப்ப நான் எடிபிள் டஸ்ட் சொல்லி தந்தேன். எசன்ஸ் யூஸ் பண்ணி இந்த ஃபண்டனை இப்படி கவர் பண்ணி நல்லா ஏர் போகாம கவர் பண்ணி நல்லா டைட் பண்ணி பாஸ்கெட் ஒன்ல போட்டு மூடி கீழே ஃப்ரிட்ஜ்ல வச்ச 1 இயர் வரைக்கும் வச்சுக்கொள்ளும் ஒன்றுமே வராது. மிஸ் இந்த ஃபண்டனுக்கு நீங்க எக் போட்டதா? இல்ல நான் இன்னைக்கு எக் போடல. எக் போட்டு வச்சதும் 1 இயருக்கு இருக்குமா? இல்ல எக் வந்து உடனே டிஸ்பேச் பண்ணணும். எக் போட்டிக்கிற எக் ஒயிட் அது வந்து இன்றைக்கே கேக் செஞ்சு இன்றைக்கே டெலிவர் பண்ணணும். நீங்க எக் ஒயிட் அதுதான் ஆப்ஷனல் போட்டுக்கிறேன். ஆனா எக் ஒயிட் சேர்த்தா உங்களுக்கு வந்து ஃபொண்டன் இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தா கிடைக்கும். மிஸ் மத்தது இந்த எடிபிள் டஸ்ட்ல கேக்குக்கு நம்ம லைனர் கீறதுக்கு தானே எசன்ஸ்ல போட்டு செய்யறோம். அப்ப நம்ம ஒரு ஃபுல் கேக்குக்கு இப்போ ரெட்டும் கோல்டும் டெக்கரேஷன் பண்ணிட்டாங்க ஹாஃப்னு சொன்னா எப்படி அதுக்கு நம்ம டஸ்ட் அப்படின்னு பட்டர் கிரீம்கா நீங்க பட்டர் கிரீம்கா கேக்குறீங்க? பட்டர் கிரீம்கா கேக்குறீங்க? நான் விப்பிங் கிரீம்க்குனாலும் பட்டர் கேக் எப்படினாலும் சொல்லு. அப்படி கோல்டு அப்படி ஃபுல்லா போடல. பட்டர் கிரீம்க்கும் போடல, விப்பிங்க்கும் போடல, ஃபொண்டனுக்கு போடல. ஃபொண்டனுக்கு கலர் பண்ணேன். ஃபொண்டனுக்கு மட்டும் தானே பண்ணிடும். ஃபொண்டனுக்கு மட்டும் தான் பண்ணேன். அதுக்கு வந்து மிக்ஸ் அப்ப அப்படி செய்யணும்னு சொன்னா என்ன செய்யணும்? அதுக்கு விப்பிங்க்கு போட போட கோல்ட் கலர் வரும். அது சும்மா வேஸ்ட். அப்ப இதுக்கு ஃபொண்டனுக்கு போறேன்னு சொன்னா பேஸ்ட் பெனையக்குள்ளே போடணுமா டஸ்ட்? இல்ல ட்ரை ஆகி நீங்க வந்து பெயிண்ட் பண்ணணும் அவ்வளவுதான். விலங்கல ஃபொண்டனுக்கு போட்டு பெனையெல்லாம் போவானா? கலர் பண்ணுங்க. பிரஷ் எடுத்து ஃபொண்டன் ஃபுல்லா கவர் பண்ணி உங்களோட டிசைன்ஸ் அச்சீவ் பண்ணினதுக்கு போறோம். லாஸ்டா உங்களுக்கு எங்கனைக்கு கோல்ட் வேணுமோ அங்கனைக்கு போடுங்க. கிளியரா? மிஸ் இந்த அதுக்கு பிறகு ஃபொண்டனுக்கு பயப்படவே வேணாம். சும்மா அப்படி இப்படி என்ன சரி உங்களோட கையால் என்ன சரி பட்டுச்சுன்னு ப்ரெஸ் பண்ணி ஸ்மூத்தரெல்லாம் செஞ்சுடுங்க. எல்லாம் ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் தான். நீங்க செய்ய உங்களுக்கு வேணும் இந்த செய்ய இயலுமாவும்
மற்ற பிராக்டிஸ் தான், மிச்சமே வந்து பிராக்டிஸ் தான் உங்களுக்கு கை கொடுக்கும். இது பாருங்க எங்களோட ஃபொண்டனை விளங்குதா? அப்படி நீட். ஸ்டூடெண்ட்ஸ் டைம் இருக்குது, டவுட் கிளியர் பண்ணுங்க. லைசன்ஸ் கோல்ட் டஸ்ட் பண்ண போறேன். லெமன் ஃப்ளேவர் எடுத்துக்கிறேன். இப்படித்தான் பூசணும் சில்மியா. உங்களோட கேக்கு கோல்டு வேணும்னு சொன்னா கோல்ட போட்டு கொண்டன் பிணைய வேணும். மற்றது இந்த கோல்ட் செய்யக்குள்ளையும் 2-3 ட்ராப் போட்டுக்கோங்க எசன்ஸ். போதாட்டி மறுவ இன்னொரு ட்ராப் போட்டுக்கோங்க. கூடிய செஞ்சுக்கொள்ளவே வேணும். இது கோல்டு கலர் எக்ஸ்பென்சிவும் தானே, மறு ஒன்றும் செய்யவும் இல்லை, வீசத்தான் வேணும். மோஸ்ட்ல என்ன சாரி டவுட் இருக்குதா எல்லாத்துக்கும்? நெக்ஸ்ட் கிளாஸ்ல நாங்க ராயல் ஐசிங்கும் சுகர் லேஸும் 2 டயர் இதுக்கு இன்னொரு டயர் ஃபிக்ஸ் பண்ணி நெக்ஸ்ட் கிளாஸோட எங்க கிளாஸ் முடியுது ஸ்டூடெண்ட்ஸ். என்ன எனி டவுட் என்னைய கான்டாக்ட் பண்ணுங்க. நான் உடனே உங்களுக்கு ரிப்ளை தராட்டியும் 24 hours உங்களுக்கு எப்படியுமே ரிப்ளை தருவேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்? ரிப்ளை உடனே தரலன்னு சொல்லி பயப்படணும். ஆனால் நான் கொஞ்சம் பிஸி, மெசேஜ் நான் பிஸி இல்லாத நேரம் பார்த்தேன்னா உடனே ரிப்ளை வரும் உங்களுக்கு. அதே நான் இந்த பிஸியா இருந்தேன்னு சொன்னா உங்களுக்கு இந்த எப்படியுமே நைட்டுக்கு நான் இந்த தூங்க போறதுக்கு முன்னுக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணுவேன். எல்லாம் ட்ரை பண்ணுங்க. கேக்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் சீஸ் கேக்குன்னு சொல்லி தரேன். எல்லாம் கிட்ஸுக்கு சரி ட்ரை பண்ணி கொடுங்க. உங்களோட ஆர்டர் செய்யாட்டியும் பரவாயில்ல. நீங்க இப்ப இந்த பழகின இதுக்கு ஒரு இதோண்டு வேணுமேனா வெளியிட்டு உண்டு. அதனால உங்களோட கிட்ஸ்க்கு சரி செஞ்சு கொடுங்க. கோல்டு டச் வரக்குள்ள விலங்குங்க, நல்ல லுக் உண்டு. இந்த கேக்ட பொறுமதியே இந்த கூட்டி கொடுக்குது. பண்ணீங்களா? இதெல்லாம் வந்து உங்களோட கையில தான் நிக்குது, உங்களோட கிரியேட்டிவிட்டி. இப்ப உங்களுக்கு வந்து ஒரிஜினல் பேஸ் தெரியும் எல்லாத்துக்கும். யூடியூப் பார்க்க தேவையில்ல. ஒரிஜினல் பேசஸ் தெரியும், எல்லாமே தெரியும். கம் பேஸ்ட் தெரியும், நான் மெல்டிங் பேஸ்ட் தெரியும், எல்லாமே தெரியும். இனி ஐடியாஸ் எடுங்க. யூடியூப்ல ஐடியாஸ் எடுங்க, பின்ட்ரெஸ்ட்ல பிக்சர்ஸ் எடுங்க. ஐடியாஸ் எடுத்து உங்களோட ரெசிபிக்கு ட்ரை பண்ணுங்க. அவங்களோட ரெசிபிக்கு செய்ய போவானா எப்படியுமே சரி வராது. ஐடியாஸ் எடுங்க யூடியூப்ல பார்த்து.
எப்பவும் என்னோட மோஸ் மோஸ் பேக் ஆகிட்டு கூல் ஆகட்டும். இந்த பாருங்க எனக்கு கோல்ட் டஸ்ட் வந்து சரியா பேத்துட்டு. சில்மியா மார்பிள் எஃபெக்ட் நல்லா இருக்குதா? ராஜேஸ்வரி இருக்கிறீங்களா இன்னைக்கு லைன்ல? பூவரசி ராஜேஸ்வரி இருக்கிறீங்களா? என்ன இன்னைக்கு சத்தம் இல்ல? டவுட் இல்ல இன்னைக்கு? படிச்சுட்டு இருந்ததுல கொஞ்சம் கிளாஸ் லேட் ஆகி வந்துட்டேன் மிஸ். அத கிளாஸ்ல கேட்போன்ட்டு தான் இருந்தேன் முடிச்ச பிறகு. மொசையா எடிபிள் மொஸ் ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஐசிங் சுகரும் தானே எக்குமா ஃபர்ஸ்டா பீட் பண்ணீங்க மிஸ். எக்கே மட்டும் தான் பீட் பண்றேன். நல்லா பீட் பண்ணணும் அது ரெண்டே. பீட் எக்கும் பண்றேன்டா ஐசிங் எக் சுகரும் வந்து ஐசிங் சுகரும். ஐசிங் சுகர் இல்லாட்டி நல்ல ஃபைன் சுகர் ஓகே மிஸ். சுகர் எடுங்க, அதுக்கு பிரச்சனை இல்ல. ஐசிங் சுகர் இல்லாட்டி நல்லா பீட் பண்ணிட்டு பூவரசி ராஜேஸ்வரி ராஜேஸ்வரி நல்லா பீட் பண்ணிட்டு அதுக்கே போடுங்க லிக்விட் குளுக்கோஸ் தந்துக்கிறேனே 2 டேபிள் ஸ்பூன். ஓகே அது சுகரும் எக்கும் நல்லா பீட்டாவே அது நல்லா நொர மேலால வந்ததுக்கு போடுங்க சுகர் இது குளுக்கோஸ் சிரப்ப. எக்கு போடக்குள்ளே வெனிலாவையும் போட்டு பீட் பண்ணுங்க. அதுக்கு குளுக்கோஸ் சிரப்பையும் போட்டு நல்லா மிக்ஸ் ஆக்கிடுங்க. அப்ப அது ரெண்டும் மிக்ஸ் ஆகிட்டு உங்களுக்கு விளங்கக்குள்ள ஃபிளாவையும் பேக்கிங் பவுடரையும் சலிச்சு போடுங்க. போட்டு அது ரெண்டும் மிக்சிங் வந்து கொடுங்க. வாட்டரி ஒன்று தான் கிடைக்கும் எங்களுக்கு. அப்புறம் பேக் பண்ணுங்க. எங்களுக்கு வேண்டிய கலரிங் போட்டு பேக் பண்ணுங்க. ஓகே தேங்க் யூ. பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், விளங்குதா உங்களுக்கு? காசி மாதிரி இருக்குத பாருங்க. ஓ மிஸ் விளங்குது. காசி மாதிரி இருக்குதா? சூடு இது. நீங்க இது சிலிகான் இது இல்லாம பேக் பண்றேன்னா நல்லா பட்டர் அப்ளை பண்ணி இந்த ஃபிளார் டஸ்ட் பண்ணி எடுங்க. இல்லாட்டி பேக்கிங் பேப்பர் நான்ஸ்டிக் பேக்கிங் பேப்பர் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா இது ஸ்டிக்கி தன்மைக்குது, அதனால பேப்பர் யூஸ் பண்ணுங்க. இல்லைன்னா நல்லா இந்த ஃபிளார் டஸ்ட் பண்ணுங்க. எங்களுக்கு இதை வச்சு நாங்க அன்றைக்கு செஞ்சோம் ஜீரா உடஞ்சிக்குது. நல்லா இருக்குது, ஆனா உடஞ்சிக்கிறாங்க. புள்ளையில அரிசல் கீழே போட்டு எங்களுக்கு ஜீராஃபை மேல வச்சோம். மேலும் இப்படி குட்டி குட்டி எடுத்து
ம். எனக்கு வந்து பாருங்க ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது. மற்றது முஸ் எல்லாம் செய்ய போகல 1 எக்குக்கே செஞ்சுக்கோங்க. கூட செய்ய போவானா நிறைய வரும். விளங்குச்சா? நிறைய கிடைக்கும். அதனால பெரிய கேக் கொண்டுனாலும் 1 எக்குக்கு போதும். சரியா ஸ்டூடெண்ட்ஸ், இந்த செஷன் அவ்வளவுதான். சார் டவுட் எனக்கு போடுங்க. எல்லாம் ரெசிபிஸ் ட்ரை பண்ணுங்க. ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் தான். செய்ய செய்யத்தான் உங்களோட கை திருந்தும். டவுட் இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த செஷன் எண்ட் பண்ணவா? ஃபர்ஸ்ட்ல கிளியர் உங்களுக்கு இன்னைக்கு? தேர்ட் பேட்ச்ல ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இந்த ஒன் டைம்ல இந்த லைவா கதைக்கிறோம் இல்லை 2-3 ஸ்டூடெண்ட்ஸ் தான் டவுட் கிளியர் பண்றதும் கேட்கறதும் இல்லாம அவங்களோட பேர் மட்டும் எனக்கு பாடம், மற்றவங்க ஒருத்தரும் பாடமும் இல்லை. ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு செகண்ட் பேட்ச்டையும் தேர்ட் பேட்ச்டையும் 2 டைம் நீங்க ஒருத்தருமே எனக்கு வந்து உங்களோட ஐடியும் இதையும் அனுப்பல, நேமையும் கொஞ்சம் அனுப்பிடுங்க. எனக்கு மார்க் பண்ணிக்கொள்ள இந்த உங்களுக்கு லாஸ்ட் ஃபைனல் எக்ஸாம் தரதுக்கு கட்டாயம் இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சு செய்யுங்க. எல்லாரும் ஃபைனல் எக்ஸாம் தருவேன். ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு செஷன் எண்ட் பண்றேன். எனக்கு ஒரு டவுட் இருக்குதுண்டா என்னைய கான்டாக்ட் பண்ணுங்க, மெசேஜ் போடுங்க. எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. இந்த லைவை ஜாயின் பண்ண எல்லாத்துக்கும் தேங்க்யூ ஸோ மச்.